ஹாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் முட்டை போட்டு புடலங்காய் பொரியல். நான் புடலங்காவை சின்ன சின்னதாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வேண்டிட்டு 4 முட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தப்பருப்பு, கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டமாட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு வேண்டிட்டு மசாலா பார்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரா பவுட்ரு, தனியா பவுட்ரு கொஞ்சம், இது வந்து மஞ்சத்தூள், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டி 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சு அது போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அதில் போட்டுன்னு அது கொஞ்சம் பொரிஞ்சோடனே இப்போ இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா அது கூட வதங்கிட்டோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 செகண்ட் நல்லா வதங்கிட்டோம். இது இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. அது கூட இந்த டமாட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டமாட்டோ ஆட் பண்ணிக்கணும். அது கூட எடுத்து வச்ச மசாலாங்களை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா இப்போ டமாட்டோ நல்லா வதங்கி இருக்குது. மசாலா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிக்குது. அது கூட இந்த புடலங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா கூட அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு நல்லா 10 நிமிஷம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இப்போ இந்த புடலங்காய் நல்லா வெந்துட்டு நல்லா பக்கமாக வந்துட்டுருக்குது. இது கூட நம்ம அந்த எடுத்து வச்ச முட்டையை 4 முட்டை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினா இந்த முட்டை கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இது பாருங்க, முட்டை போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுக்குது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். புடலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டுக்குது. இது கூட நான் வந்து புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரும். இந்த பொரியல் கூட ஆட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, புடலங்காய் முட்டை பொரியல் நல்லா அழகாக வந்துட்டு இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த சில பேர் புடலங்காய் கூட கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவாங்க, சாம்பார் கூட பண்ணுவாங்க, இல்லை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இது கூட ஒரு புதுசாக ஒரு ரெசிபி வேணும்னு சொல்லிட்டுன்னு முட்டை போட்டு பண்ணியிருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக வந்துக்குது. இது ரசம் கூட, ரசம் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். சாம்பார் கூட நல்லா, மீதி சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.